உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியாவில் நம்மளை முகத்தை பார்த்து முகத்துக்கு நேராக சொல்கிறதுக்கு துணிய முடியாதவங்க கூட ஒரு மொபைல் இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன வேணாம், எவ்வளவு தரம் தாழ்ந்து வேணாலும் எழுதிட்டு போவாங்க. அதெல்லாம் ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ ஒரு மனிதரையோ சுணக்கப்படுத்தி விடக்கூடாது என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணம். நான் கற்கிறேன், எல்லாருக்குமே எல்லார்ட்டையுமே எல்லா சமயத்துலையுமே கற்றுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கும். நான் இதை வனிதா கிட்டேன்னு கற்றுக்கிறேன். ஸோ நான் சொல்லிட்டு இருந்தேன், அந்த சிற்பம், ஒரு சிற்பம் ரொம்ப வாட்டமாக இருந்துதான். அப்போ அந்த சிற்பத்துக்கிட்ட இவ்வளோ அழகாக உன்னை படைச்சிருக்காங்க சிற்பி, நீ ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த சிற்பம் சொல்லிச்சான், நான் ஒரு பெரிய மலையில் இருந்தேன், உலகத்திலே மிகச்சிறந்த மலை அது. அந்த மலையிலிருந்து என்னை பேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்னை மிக அதிகமான வலிகளையும் வேதனைகளையும் தாங்கி நான் இங்கே இருக்கேன். ஆனால் அது எல்லாத்தையும் விட நான் விட்டுட்டு வந்த அந்த மலை என்னை மனசை என்றைக்குமே என்னை வேதனைப்படுத்துது அப்படின்னு அந்த சிற்பம் சொல்லிச்சான். அப்போ அந்த சிற்பத்துக்கிட்ட பேசிகிட்டு இருந்த அறிஞர் சொன்னாராம், அவற்றையெல்லாம் சொன்னேன், இந்த படத்துக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கும்போது இப்போ அவர் டைரக்டர் வசந்தபாலன் சொன்னார், டைட்டில் அவருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அந்த டைட்டில் வச்சது நான் தான். ஏன்னா எப்போவுமே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போது வனிதா சொல்லப்போ நான் சொன்னேன், ஏன் என்னமோ எதை சொன்னாலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கல, அது இப்படி போட்டு பாரு அப்படின்னேன். அப்படி தான் அது மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஆகிடுச்சு. ஸோ அதில் ஒரு சந்தோஷம். சாங்ஸு ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. அந்த 40 சாங் ஸ்ரீ கொன்னுட்டிங்க, சூப்பர் அழகாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அந்த சாங் நிலாக்கா இதை விட ஹாட்டாக இருக்குமா, ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ ஒரு படம் எடுக்கிறது, ப்ரொடியூஸ் பண்ணுறது, டைரக்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுலேயும் ஒரு கேர்ள், ஒரு லேடி பண்ணணுன்னா அதை விட கஷ்டம். அதுலேயும் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி சப்ஜெக்ட் வனிதாவால் மட்டும்தான் பண்ண முடியும். கொஞ்ச நாள் ஆகிடுச்சுன்னா ஜோபி பண்ணுவாங்க. ஸோ இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும், நம்ம எல்லாருமா சேர்ந்து அதை ஹிட் ஆகணும், எல்லோரும் தியேட்டரில் போய் படம் பார்க்கணும், அதுதான் என்னோடய ஆசை. ஆல் தி பெஸ்ட் வனிதா. Okay. Hi, எல்லாரும் வணக்கம். This night and this platform just belongs to one lady. Tonight is our friend and Vanita, and you have made it so far, and I'm really proud of you, and all the very best for this film, and you have done it, babes. Thank you. They can't hear, it seems. You can't hear? Okay. This night belongs to her only. That's just a big applause to her, please. Thank you so much. Thank you. இல்லை, ஆக்சுவலி நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், போன ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லியிருந்தேன், போன ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லியிருந்தேன், ஹீரோயின்ஸ் 2 பேர் நண்பர்களாக இருக்கிறது, ஃபீமேல் ஆர்டிஸ்ட் 2 people to be friends and well wishers-ங்கிறது இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப கம்மிங்க. ஏன்னா பெண்கள் தான் பெண்களுக்கு எதிரியே, ஆண்கள் கிடையாது. சத்தியமாக சொல்கிறேன், ஒரு லேடி டைரக்டராக இருந்து கூட, ஒரு ப்ரொடியூசராக இருந்து டைரக்டராக இருக்கும்போது, the men will listen to you, the women only won't listen to you. ஸோ அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பெண்கள் எனக்காக இங்கே சப்போர்ட் பண்ணும்போது, ஒன் ஆஃப் வெரி, நான் எங்களுக்கு ஐ நோ கிரண் ஃப்ரம் ஜெமினி, we've met but we weren't friends, but somewhere we connected like sisters. அண்ட் இது எப்படின்னா, நான் சொல்லுவேன், என் ஸ்ரீபாப்பாவுக்கு பதிலாக நீ எனக்கு கிடைச்ச. பிகாஸ் நான் இந்த ஸ்ரீபாப்பா இருந்தால் நான் எப்படி ஸ்ரீபாப்பாவை நான் ட்ரீட் பண்ணுவேனோ அதுதான் எனக்கு கிரண். ஒரு ஸ்டாருன்ற ஒரு அந்த ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எவ்வளோ படங்கள், அன்பே சிவம், ஜெமினி, என்ன படங்கள் பண்ணியிருக்காங்க அவங்க, எவ்வளோ சூப்பர் ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வரிசையில் சிவராத்திரி இஸ் கோயிங் டு பி another super hit in her basket. Thank you so much for giving me this song. Thank you so much for being with me. Love you. Thank you. இந்த மேடையில் முதல்ல பேசின வசந்தபாலன் சார் அவர்கள் இந்த மேடையோட டோனை செட் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். எல்லாருமே அது தொடாமல் போக முடியாது, ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஜேர்னி வனிதாவுடையது. வனிதா பற்றி நான் வியக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா, எனக்கு அவங்கள எப்போலேருந்து தெரியும்னு சொல்லிடுறேன். அநேகமாக நான் அவங்களுடைய முதல் செலிப்ரிட்டி ஃப்ரெண்டாக இருந்திருக்கக்கூடும். எனக்கு அவங்க 18 வயசை தொடர்றதுக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு அவங்கள தெரியும். ஒரே ஜிம்முக்கு போயிருக்கோம். ஸோ இவங்க எப்போவுமே தன்னுடைய வாழ்க்கையை
அவங்க நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும், இவங்க சரியாக இருக்கணும், இவங்க அப்படின்னு தன் சுற்றம் தன் சொந்தம் மட்டும் இல்லாமல் தன் நட்பும் அவங்க நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிற ஒரு லேடி. எப்போவுமே அவங்கள சுற்றி இப்போ இத்தனை பேர் அவங்க ஒரு படம் எடுக்கும்போது நானும் வரேன், நான் பண்ணுறேன், நான் இருக்கேன் அப்படின்னு வந்து நிற்கும் பொழுது யூ கேன் see எவ்வளோ நல்ல ஒரு இதயம் அந்த பெண்ணுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி. ஒரு அழகான ஒரு உதாரணம் ஒன்று உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் ஏன்னா நிறைய பேர் பேசணும். ஒரு சிலை, மிக அழகான ஒரு சிற்பம், அந்த சிற்பம் வந்து வாட்டமாக இருந்ததாம். அந்த கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட நான் வியக்கிற விஷயத்தை நான் சொல்லிடுறேன். எத்தனை அட்வர்ஸ் கமெண்ட்ஸ் வந்தாலும் அதை தன் இடது கை கூட இல்லை, இடது கையின் காற்றாய் கூட அது மதிக்காமல் அதை தள்ளிட்டு அத்தனை கற்களையும் படிக்கற்களாக அமைத்து கொண்டு தன்னை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டே போகும் அந்த உதாரணம் ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு பெண்ணும் மட்டுமல்ல. உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியாவில் நம்மளை முகத்தை பார்த்து முகத்துக்கு நேராக சொல்கிறதுக்கு துணிய முடியாதவங்க கூட ஒரு மொபைல் இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன வேணாம், எவ்வளவு தரம் தாழ்ந்து வேணாலும் எழுதிட்டு போவாங்க. அதெல்லாம் ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ ஒரு மனிதரையோ சுணக்கப்படுத்தி விடக்கூடாது என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணம். நான் கற்கிறேன், எல்லார்ட்டையுமே எல்லா சமயத்துலையுமே கற்றுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கும். நான் இதை வனிதா கிட்டேன்னு கற்றுக்கிறேன். ஸோ நான் சொல்லிட்டு இருந்தேன், அந்த சிற்பம், ஒரு சிற்பம் ரொம்ப வாட்டமாக இருந்ததுதான். அப்போ அந்த சிற்பத்துக்கிட்ட இவ்வளோ அழகாக உன்னை படைச்சிருக்காங்க சிற்பி, நீ ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த சிற்பம் சொல்லிச்சான், நான் ஒரு பெரிய மலையில் இருந்தேன், உலகத்திலே மிகச்சிறந்த மலை அது. அந்த மலையிலிருந்து என்னை பேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்னை மிக அதிகமான வலிகளையும் வேதனைகளையும் தாங்கி நான் இங்கே இருக்கேன். ஆனால் அது எல்லாத்தையும் விட நான் விட்டுட்டு வந்த அந்த மலை என்னை மனசை என்றைக்குமே என்னை வேதனைப்படுத்துது அப்படின்னு அந்த சிற்பம் சொல்லிச்சான். அப்போ அந்த சிற்பத்துக்கிட்ட பேசிட்டு அந்த அறிஞர் சொன்னாராம், அவற்றையெல்லாம் நீக்காமல் நீ உருவாகி இருக்க மாட்டாய், உன்னை விட்டு நீங்கி அனைத்தும் உன்னை உருவாக்கிய அற்புதமான ஒளி என்று சொல்லி அதனால் அவங்களுக்கு வந்து அந்த ஞாபகம் இருக்காமல் போகிறதில்லை. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லிடுறேன், நான் கூட இருந்ததுனால எனக்கு தெரியும். போஸ்டர் ஓட்டுவோம் தெரியுமா, இந்த படம், இந்த ட்ரெய்லர், இந்த டீசர் இன்றைக்கி நடக்குதுன்னு போஸ்டர் ஓட்டுவோம் தெரியுமா. இன்றைக்கி காலையில் அந்த போஸ்டர் ஓட்டுறதை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க 2 மணிக்கு 3 மணிக்கு. அந்த அளவுக்கு தன்னுடைய உழைப்பை போட்டிருக்காங்க. அதில் வந்து அவங்களுடைய அந்த மலைக்கு ஏங்குற அந்த ஒரே ஒரு சின்ன விஷயத்தை வனிதா பர்மிட் பண்ணுவாங்கங்கிறதுக்காக சொல்கிறேன். தன்னுடைய தந்தையார் இருக்கும் தெருவில் வழக்கத்தை மற்ற தெருவில் விட அதிகமான போஸ்டர் ஓட்டுனாங்க. பாருங்கள் உங்கள் பொண்ணு என்னவா இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு. வனிதா, யூ வில் மேக் யுவர் பேரண்ட்ஸ், வெளியில் சொல்லலைன்னாலும் you will make them proud and your mother from above will bless you through and through, Vanitha, and all the best. ஸ்ரீகாந்த் சார், உங்கள் பாட்டு பட்டாசாக இருந்தது. அண்ட் அம்பிகா மேமோட பழைய சாங் கூட பார்க்குறதுக்கு அந்த கோரியோலாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஷக்கீலா வந்து ஒரு புதிய அவதாரத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க காமெடி பண்ணு நான் பார்த்தது கிடையாது. நேரில் எவ்வளோ கலாட்டா பண்ணுவாங்களோ அதெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்து ரசித்த வனிதா அந்த காமெடி சைடை வெளியில் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம், இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இதை கண்டிப்பாக பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கு. ட்ரெய்லருக்கே இவ்வளோ மெனக்கெட்டிருக்காங்கன்னா படத்துக்கு எவ்வளோ மெனக்கெட்டிருக்காங்கன்னு சொல்ல வேண்டாம். தேங்க்யூ எவ்ரிபடி.